இந்த ஃப்ளவர் டிசைனை எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் ஹால். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நார்மல் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து சென்டரில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நார்மல் ஸ்ப்ரிங் மிடில் 6x6 12 ஸ்டாண்ட் த்ரெட்டை எடுத்து நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் சென்டரில் இது பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி த்ரெட்டை வந்து நம்ம கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு அது பக்கத்துலேயே நம்ம நீடியில் நான் விட்டு ஒரு 6 or 7 டைம் வந்து அந்த நீடிலே நான் வந்து த்ரெட்டை சுற்றிருக்கேன். நான் எப்படி இந்த வீடியோவில் நீடியில் வச்சுருக்கணும் அதே மாதிரி சுற்றி நீங்கள் த்ரெட்டை இழுக்கும் போது பூலியன் நாட்டை வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? நம்ம செகண்டாக நீடியில் பஞ்ச் பண்ணோம்ல அந்த இடத்துலையே அகெயின் ஸ்டிச் பண்ணோன்னா த்ரெட்டை கீழே எடுத்தால் நம்மளுக்கு வந்து அந்த பூலியன் நாட் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி நம்ம செகண்ட் பூலியன் நாட் ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணியிருந்தோம்ல அதில் ஆஃப் போர்ஷன்லேருந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் பெட்டல் வந்து ஒரு ஃப்ளவர் டிசைனில் நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஒரு ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம். இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே நீங்களும் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் இடையில ஏதாவது டிப்ஸ் சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த பூலியன் நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். த்ரெட்டில் வந்து நீடில் வந்து டைட்டாக வந்து சுற்றாமல் நீங்கள் வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ணால் த்ரெட் வந்து நம்மளுக்கு ஈஸியாகவே வெளியே நம்ம வந்து இழுக்கும் போது நம்மளுக்கு வந்து கட் ஆகாது. அதே டைம் டைட்டாகவும் இருக்காது. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். த்ரெட்டு வந்து நம்மளுக்கு இந்த ஸ்டிச்சும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சில பேர் வந்து ரொம்ப டைட்டாக த்ரெட்டில் வந்து நீடில் சுற்றிட்டு அதுக்கப்புறம் இழுக்கும் போது நம்மளுக்கு கையும் வலிக்கும். அதே டைமும் த்ரெட்டும் கட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டிச் வந்து ரொம்பவே அழகாக ஃபார்ம் பண்ணலாம். இப்போ நான் அழகாக ஒரு சின்னதாக ஒரு பெட்டல் வந்து நான் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கேன் இல்லையா? இதே மாதிரி அகெயின் நான் வந்து அதே கலரில் இன்னொரு ரவுண்டு வந்து நம்ம இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த பூலியன் நாட்டை வந்து நம்ம சிங்கிள் ஹேண்டில் கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி ஆஃப் நீடியில் வந்து ஃபேப்ரிக்கில் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணணுன்னு தேவையில்லை. சிங்கிள் ஹேண்டிலுக்குள்ளே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். பிகினராக இருக்கிறவங்க சிங்கிள் ஹேண்டில் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஃப்ளோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரிலாம் நம்ம ட்ரை பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பிகினருக்காண்டி நம்ம இந்த வீடியோஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணுறோம் நம்ம சேனலில். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு அதை வந்து ஒரு வீடியோவாகவே எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஸ்லோவாக நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் வந்து 6x6 வந்து 12 ஸ்டாண்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியணும், கொஞ்சம் ப்ராடாக தெரியணுன்றதுக்காண்டி நான் வந்து 12 ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 10 கூட எடுத்துக்கலாம், இல்லை ஒரு 8 ஸ்டாண்ட் கூட எடுத்து கூட ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நிறைய த்ரெட் இருக்கும்போது இப்படி சுற்றி நம்ம நீடில் எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிகினராக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கம்மியான ஸ்டாண்டில் த்ரெட்டை எடுத்து கூட நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதையும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு லைனை வந்து ஒரு லைட்டர் ஷேடில் வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட்டு வந்து அதே 12 ஸ்டாண்ட் எடுத்து ஒரு டார்க்கர் ஷேட் த்ரெட்டில் நம்ம வந்து அதே இதில் டார்க்கர் கலர் நான் எடுத்திருக்கேன். நான் டபுள் கலரில் நான் அந்த ஃப்ளவர் மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நீங்கள் சிங்கிள் கலரில் கூட நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கலரில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன்ல இதை மட்டுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்றதுக்காண்டி ஃபஸ்ட்டு வந்து லைட் கலரும் தென் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டார்க்கர் ஷேடும் எடுத்து நான் வந்து அதே பூலியன் ஸ்டிச் கொடுத்துருக்கேன்.
நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல அதை வந்து ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் நம்ம இப்போ பூலியன் ஸ்டிச் பண்ணும்போது அது ஒரு ரோஸ் பெட்டல் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அந்த ஃப்ளவர் டிசைன் வந்து ஒரு யூனிக்காக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து நான் டபுள் கலரில் நான் த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 3 கலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் சென்டரில் வந்து லைட்டர் ஷேட், இதை விட லைட்டர் ஷேடில் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துட்டு தென் அடுத்து வந்து நம்ம லைட்டர் அதை விட கொஞ்சம் டார்க்கர் ஷேட், அதுக்கப்புறம் அதை விட டார்க்கர் ஷேட், அந்த மாதிரி கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம ஏதாவது ஒரு ஆர்டர் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் இந்த மாதிரி ஏதாவது டிசைன்ஸ் கொடுக்குறோன்னா நம்மளுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். நம்ம இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணி பிகினராக இருக்கிறவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ஆர்டர் வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக எடுக்கலாம். அப்படி உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிருந்தா நம்மளோட வீடியோஸில் நிறைய ஃப்ளவர் மோட்டிவ் டிசைன்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இனியும் வந்து நிறைய மோட்டிவ் டிசைன்ஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு நான் போட்டிருக்க டிசைன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வீடியோஸில் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோஸ் ஆர் தனியாக ஒரு வீடியோவாக கூட எடுத்து நான் அதை வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல்ஸ் வீடியோஸ்லாம். உங்களுக்கு இதில் ஆரி ஒர்க் சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் பாதியிலே ஸ்டாப் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா நான் எங்கே ஆரம்பிச்சிருக்கேன் எங்கே முடிச்சிருக்கேன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஸோ த்ரெட்டை நீடியில் வந்து நான் எப்படி எடுத்திருக்கேன், நான் எந்த மாதிரி த்ரெட்டை வந்து சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறேன்றதையும் நீங்கள் வந்து ஃபுல்லாக வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது ஆரி ஒர்க் கற்றுட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இதே மாதிரி ஆரி ஒர்க் சம்மந்தமான ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷன்லேயோ ஒரு இன்ஸ்டாகிராம்லேயும் எனக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் அந்த டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.